அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மை உடனாகிய அம்பலவான பெருமானது திருவரு பெருங்கருணையினாலும் அருபான்மும்மை நாயன்மார்களது குருவரடினாலும் கச்சியப்ப முனிவர் அருளி செய்த பேரூர் புராணத்தை சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை எல்லாம் வல்ல பரம்பொருள் கருணையோடு நமக்கு வழங்கியுள்ளார். அதற்கு அருள் செய்த திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் திறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருகிறது. அன்பர்களே, பேரூர் புராணத்தில நாம் நிறுத்தப்படலத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நிறுத்தப்படலத்தில இறைவன் திருக்கூத்தை பங்குனியிலே 10ஆம் நாள் திருவிழாவன்று நடனம் செய்து காண்பிக்கின்றார். அந்த நடனத்தில பட்டிமுனி, கோமுனி, காலப முனிவர், காளியம்மன் ஆகியவை எல்லாம் வெளிப்பட்டன. அவரவர்களுக்கு வேண்டிய வரங்களை கொடுத்தார். மேலும் சில பேர் இவர்களுக்கு கொடுத்த நல்வரமும் நமக்கும் ஆகும் என்று கேட்காம இருந்து விட்டார்கள். பிறகு காளிக்கு அப்படி வரம் கொடுத்த உடனே அம்மா சொன்னாங்க, நமக்கு தானே அந்த நடனத்தை பார்க்கிற ஒரு நிலை, இப்படி குடும்பத்துல சில நாள் ஊழல் வரும் என்பதை காட்டுவதற்காக கச்சியப்ப முனிவர் அந்த ஒரு அருமை செய்தியை காட்டுகிறார். அப்பொழுது இறைவன் ஊழலை தவிர்க்கும் வண்ணமாக சில வார்த்தைகள் சொல்லி அதை சரி செய்து, நாம் 2 இடங்களிலே ஆடல் செய்வோம். கீழே ஆதிபுரியிலே பேரூரிலே காணக்கூடிய நடனத்தை அவள் காணட்டும். உமையம்மையாகிய நீ வெள்ளி மன்றுள் வெள்ளிங்கிரிக்கு மலையின் மேலே நடனக்கூடிய அந்த நடனத்தை நீ கண்டு கொண்டிருப்பாயாக என்பதாக அவர்களை அமைதிப்படுத்தினார். இப்படி அந்த 2 சபையிலேயும் அந்த நடனங்கள் நடைபெற்றன. அப்படி நடைபெறுகிற அந்த நடன காட்சியில இறைவனை விடையின் மேலே ஏற்றி, அதாவது கைலாய பொறுப்பின் மேல் ஏற்றி பெரிய மாட வீதியை வலம் பெறச் செய்தார்கள். அதான் நாம் கடைசியா படித்த பாடல் 131வது பாடல் நிறுத்தப்படலத்துல, அற்றை நாள் அந்தி வந்து அணைய அண்ணலார்க்கு உற்ற பூசனை நனி உஞற்றி மாதவர் கொற்றவன் கையிலையும் பொறுப்பில் ஏற்றினார் கொற்ற வீதியை வலங்கொள்ளச் செய்தனர். வெண்மையான கையிலை மலை ஊர்தியில இறைவனை அமரச் செய்து வீதியில் வலம் வரும்பார் செய்தார். திருவீதி உலாவிலே சென்ற வகுப்பிலே நாம் நிறைவு செய்தோம். தொடர்ந்து 132வது திருப்பாடல். மன்றிடை திருவுரு வரதன் வைகியது அன்றை வார்கொடிப்பட பெற்றம் தாழ்த்தினார் வென்ற பூங்கழல் அடிவேந்தர் ஆதியோர் நன்றுதம் இருக்கையை நன்னி வாழ்ந்தனர். இப்படி மன்றிடை 2 மன்றங்கள்ல சுவாமி நடனம் ஆடினார். அது 128வது பாடல்ல அவ்விரண்டு மன்றம், ஒன்று வெள்ளியங்கிரி மன்றம், இன்னொன்று பேரூர் மன்றம். அந்த 2ஐயும் பார்க்க முடியாட்டி கூட இந்த 2 மன்றம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்திற்கு அருகாமையில் உள்ளதே என்கிற உண்மையாவது இந்த ஜென்மத்திலே நாம் தெரியும். பேரூர்ல ஒரு மன்றம், வெள்ளிங்கிரியில ஒரு மன்றம். இப்படி இந்த 2 மன்றங்களிலேயும் திருவுரு வரதன் வைகியதே, இறைவன் அந்த 2 மன்றங்களிலேயும் தங்கி அருள் செய்தது. அன்றை வார்கொடிப்பட பெற்றம் தாழ்த்தினார். அந்நிலையில் அன்றைய நாளில் கொடி பெற்றம் என்பது இடவ கொடியை பிடிப்பது.
பெற்றமூர்ந்து பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் என்று இடபத்தை பெற்றம் என்று சொல்லுவார்கள். அது தேவாரத் தொடராலையும் நாம் அறிவோம். அந்த இடபக் கொடியை தாழ்த்தினார், இறக்கினார். இன்றைக்கும் திருக்கோவில்கள்ல 10 நாள் திருவிழாவில முதல் நாள் நிலத்தை அவர் வழிபாடு செய்வார்கள். அடுத்த நாள் 10 நாள் திருவிழாவில முதல் நாள் கொடியேற்றம். ரொம்ப சிறப்பா இருக்கும். என்ன தவம் செய்தோமோ, நம்முடைய கச்சியப்ப முனிவர் பாடியருடைய பேரூர் புராணத்துக்கு உரை எழுதிய முதுபெரும் புலவர் சென்னியப்பனாருடைய திருவடியில் இருந்ததால் ஒத்தைக்கால் மண்டபம் சிவன் கோவில் 10 நாள் திருவிழா 14 ஆண்டுகள் தொடர்ந்து கொடியேற்றுகிற விழாவில கலந்து கொள்ளுகிற பெரும் புண்ணியத்தை கடவுள் கருணையோடு வழங்கி, அந்த கொடியேற்ற நிகழ்ச்சி உடம்பெல்லாம் புல்லரித்து விடும். அவ்வளவு ஒரு குதூகலமான விழாவாக இருக்கும். இந்த விழாவினுடைய சிறப்பு தான் மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் ஞான சம்பந்த பெருமான் காட்டியதாக காட்டுகிறார். பூம்பாவை சாம்பல் எழுப்ப செய்கிற பொழுது அவர்கள் முதல் பாடல் அடியார்களுக்கு அமுது செய்வித்தல் என்பதை பற்றியும், பிறகு 9 பாடல்களிலே ஒரு திருவிழாவை பற்றியும் காட்டுகிறார். ஆக மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார்தமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல் விழா பொலிவு கண்டு ஆர்தல். திருவிழாவுல போய் 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 பெருமானை கும்பிட வேண்டும். நாம் என்ன செய்யறோம்? ஒருவரை ஒருவர் அறிமுகமானால் அவர்களை பார்க்க மாற்றத்தினுடைய வளர்ச்சி அந்த திருமேனியை, அந்த திரு உலாவை, அந்த விழாவை கண்டு கண்டு மகிழ வேண்டும். நல் விழா என்று அதற்கு பெயர். எத்தனையோ விழாக்கள் நடத்துகிறோம். திருமண விழா, காதுணி விழா, எழுத்தறிவித்தல் விழா. இந்த விழாக்கள் எல்லாம் ஒரு சாதாரணமான விழா. ஆனா நல் விழா என்பது இந்த 10 நாள் திருவிழாவிலே எருது பெற்றம் வரையப்பெற்ற கொடியை ஏற்றுவார். பெற்றம் தாழ்த்தினார். 10வது நாள்ல நடராஜ பெருமான் திருவீதி உலா வந்த பிறகு கைலாயம் மலையில சுவாமி திருவதியில வந்தார். இடபக்கொடியை இறக்கினார். வென்ற பூங்கழல் அடிவேந்தர் ஆதியோர். பெருமானுடைய திருவடி பூங்கழல். ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பேதியாய் ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாய் போதியானிக்கும் பூங்கழல் போற்றி போற்றி என்று தில்லைவாழ் அந்தணர் புராணத்தில் நடராஜ பெருமானுடைய திருவடியை அதுல 2 பாட்டுல காட்டுவார். கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோகமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி. ஆதி அதுல பூங்கழல் என்ற சொல் அப்படியே வரும். பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கழல். அந்த பூங்கழல் தான் இந்த பூங்கழல். ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பேதியாய் ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியா நிற்கும் தில்லை பொது நடம் போற்றி போற்றி என்று காட்டி அந்த பொது நடனம் 2 இடங்கள் நடைபெற்றது. ஆக பகையை வென்ற பெருமான் அவர் வென்ற குறிப்பின் மூலமாக தன் திருவடியிலே கடல் அடைந்திருக்கின்றார். அந்த கடல் பூங்கழல். சேக்கிழார் காட்டுகிறார் தில்லைவாழ் அந்தணர் புராணத்தில் முதல் பாட்டுல. பூங்கழல் அடி வேந்தராதியோர். ஆமா, அந்த கடல் அணிந்த சிவபெருமானுடைய திருவடியை வழிபட்ட வேந்தர் மன்னர் முதலியோர்கள் நன்று
தம் இருக்கையை நன்னி வாழ்ந்தார். அவரவருடைய இடங்களுக்கு சென்று வழிபாடு செய்தவர்கள் அந்த இடத்துல சேர்ந்தார்கள். பத்திசை கோமுனி பட்புறு தம் தொழு வித்தகன் நடனம் நியமம் மேவினார். பத்திசை கோமுனி பத்திசை பட்டி மாமுனி ரெண்டுக்கு சேர்த்தி கொள்ளலாம். பட்டிமுனியும் கோமுனியும் உத்தமர் இருவரும். இந்த இரண்டு பேரும் உத்தமம் செய்ததால் அவர்கள் என்ன ஆனார்கள்? உத்தமர் ஆனார்கள் என்பதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அவர்கள் உத்தமம் ஆனதுதான் 103வது பாடல்ல நூல் இருந்தால் பாருங்கள். இத்தலத்திருக்கையோர்க்கும் இத்தலம் தரிசித்தோர்க்கும் உத்தம நடனம் காணும். பெருமானுடைய நடனம் உத்தம நடனம். சிவபெருமானுக்கு இருக்கிற 1000 திருப்பேருள்ள ஒரு குளம் புகழும் மாணிக்க சுவாமிகள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உத்தமன்களிலேயும் உத்தமன் என்று விழிப்பதை நாம் எல்லோரும் அறிவோம். எனவே அவன் ஆடுகிற நடனம் உத்தம நடனம். அதை கண்டதால் இவர்கள் என்ன ஆயிட்டாங்க? உத்தமராய்விட்டார். திருமாலுக்கு உத்தமன் தான் பேரு. ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையில பாடுகிறோம். உத்தமர் இருவரும். அந்த 2 பேர் யார் யாரு? பத்திசை கோமுனியும் பத்திசை பட்டி மாமுனியும். இருவரும் தம் கூற்றினால். அந்த 2 பேருடைய உருவல ஒரு சிறு கூறு படைத்தல் காத்தல் ஆகிய தொழில்களை இறையருளால் செய்தனர். கொத்துரு வையகம் குயிற்றி காத்தருள். கொத்து என்பது தொகுதி என்று பெயர். கொத்து கொத்தா களம் போட்டதுன்னு சொல்லுவார். தொகுதி என்று பெயர். அந்த கொத்துரு வையகம், அதாவது அந்த தொகுதியாக இருக்கக்கூடிய இந்த உலகம். குயிற்றி காத்தருள். குயிற்றின படைத்து என்று பொருள். படைக்கப்பட்ட இந்த உலகம். குயிற்றி காத்தருள் வித்தகன் நடனம். ஆக ஒரு கூற்றால் படைத்தல் காத்தலை செய்தார்கள். ஒரு கூற்றால் இறைவனுடைய நடனத்தை கண்டார்கள். எவ்வளவு பெரிய புண்ணிய சீலர்கள் பாருங்க. வித்தகன் நடனம் தொழு நியமம் மேவினார். அந்த நடனத்தை காணக்கூடிய நியம முறையை அவர்கள் மேற்கொண்டார்கள் என்று 133வது பாடலில பட்டிமுனிக்கும் கோமுனிக்கும் கிடைக்கப்பெற்ற அருள் நிலையை கச்சியப்ப முனிவர் அருமைபட காட்டியிருக்கிறார். 134வது திருப்பாடல். உலகம் முற்று உயிர்த்து அருள் உமையும் தானுமாய் அலையில் பல்லுயிருக்கு நல் அறிவு நண்ணுமாறு இலகிய ரசதமன்றின் ஒன்று நம் தலைவன் ஐந்தொழில் நடம் தர நின்றான் ஆரோ. உலகம் முற்றும் உயிர்த்து அருள் உமை. அப்ப எல்லா உலகங்களையும் படைத்து ஆக உலகம் முற்று உயிர்த்து அருள் உமையும் உமாதேவியும் தானுமாய். தானும் என்பது சிவபெருமான். அலகில் பல் உயிர்க்கு நல்லறிவு நண்ணுமாறு. உயிர்கள் கணக்கில்லாதன. அதனால் உயிர் அவை என்று உமாபதி சிவம் திருவருட்பயன்ல உயிர் அவை நிலை என்று காட்டுகிறார். உயிர் என்பது ஒரு தொகுதி, பல. அதனால் அலகில், அலகில்னா கணக்கில்லாத, அலகில் சோதியான்னு சொல்றோம்ல,
அதுபோல அலகில் பல்லுயிர்க்கு எண்ணில்லாத உயிர்களுக்கு நல்லறிவு நண்ணுமாறு நல்லறிவாவது இறை அறிவுக்கு நல்லறிவு பேர். அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்ல அறிவே என்று சிவபுராணத்தில் மணிவாசக பெருமான் இறைவனை நல்லறிவு என்று போற்றுகிறார். நம்முடைய தெய்வ புலமை திருவள்ளுவ நாயனார் வாலறிவு என்று போற்றுகிறார். தொல்காப்பியர் வினையின் நீங்கிய விளங்கிய அறிவன் என்று போற்றுகிறார். அறிவானும் தானே, அறிவிப்பானும் தானே, அறிவாய் அறிகின்றானும் தானே என்று காரைக்கால் அம்மையார் போற்று. எண்ணி பாருங்கள், சிவபெருமானுக்கு இருக்கிற அறிவு நல்லறிவு. அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே அந்த அஞ்ஞானத்தை நீக்கக்கூடிய நல்லறிவு எல்லா உயிர்களுக்கும் கிடைக்கும் பொருட்டு. இதுதான் இறைவன் விருப்பு வெறுப்பற்றவன், வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன், எல்லாத்துக்கும் அள்ளி கொடுப்பவன். ஒவ்வொரு உயிரும் அறியாமை நீங்க வேண்டும் என்று அவன் ஐந்தொழில் திருக்கூத்தை செய்து கொண்டிருக்கிறான். அதனால் எந்தெந்த ஆன்மாவுக்கு எந்தெந்த வகையில வினையை கழிக்க செய்து அந்த ஆன்மாவை கிடைத்தேற்ற வேண்டும் என்று இறைவன் சிந்திப்பதுதான் மிகவும் உண்மையானது. நாம் சிந்திப்பதெல்லாம் ஒரு உயர்வு நிலையிலே போய் சேராது. அதனால் இறைவன் அலகில் பல்லுயிர்க்கு நல்லறிவு நண்ணுமாறு, நண்ணும்னா கிடைக்குமாறு, இலகிய ரசதமன்றில் எல்லாருக்கும் விளக்கமாக இருக்கக்கூடிய வெள்ளி மன்றில் ஒன்று நம் வெள்ளி ரசதமன்றில் ஒன்று, அந்த வெள்ளி மன்றில் நம் தலைவன். ஆமாங்க, இந்த இறைவனுக்கு ஒரு சொல் போட்டார் பாருங்க கட்சி முனிவர். நம் தலைவன், நம்முடைய பெருமான். ஐந்தொழில் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். அது ஊன நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம். இந்த நடனத்தை நடம் தர நின்றான், நடனத்தை செய்து கொண்டுள்ளார் என்று கச்சியப்ப முனிவர் பெருந்தகை 2 மன்றங்களிலே எண்ணிறைந்த உயிர்களுக்காக நடனம் செய்து கொண்டிருக்கிறான் என்கிற உண்மை செய்தியை நமக்கு இந்த பாடலிலே நிறைவாக உணர்த்துகிறார். ஆக நாம் வெள்ளியங்கிரி என்று எண்ணுகிற பொழுதும், பேரூர் என்று எண்ணுகிற பொழுதும், நமக்கெல்லாம் நல்லறிவு கிடைக்கும் பொருட்டு நம் தலைவனாகிய சிவபெருமான் என்ன செய்கிறார்? ஐந்தொழில் நடனத்தை செய்கிறான் என்று பெருமானுடைய திருவுருவத்தை பார்க்கிற பொழுதெல்லாம் நம்முடைய உள்ளம் எண்ணி அந்த கூத்த பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்த பாடல். நாயகன் விளவு நாடகமும் கண்டு முன்பு 135வது பாடல். ஆய மெய் தவத்தினர் பலரும் உய்ந்தனர். நம் தலைவனாகிய சிவபெருமான் நாயகன் என்று பெயர். எல்லாவற்றிற்கும் தலைமைத்தன்மை உடையவனை நாயகன் என்று சொல்லுவார். விழா நாயகர் என்று சொல்லுவார். ஒரு விழாவில முக்கியமா தலைமை பண்புடைய விழா நாயகர். இவர் உலகத்திற்கு நாயகன். எல்லா உயிர்களுக்கும் அவர்தான் தலைவன். அப்படி இருக்கிற பெருமான் விழவு, அந்த பெருமானுடைய 10 நாள் திருவிழா. திருவிழா என்பது நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் காட்டுகிற அந்த திருவிழாவை ஒத்ததுதான். இதுல 10 மாதத்துக்குள்ள விழாவை சொல்லுகிறார். இது 10 நாள் விழாவை நாம் ஒவ்வொரு நாளும் இறைவன் ஒவ்வொரு வாகனங்களிலே எழுந்தருளி உலக உயிர்களுக்கு அறிவு விளக்கம் கிடைக்கும் பொருட்டு அருள் செய்யக்கூடிய ஞான திருவிழா நம்முடைய 10 நாள் விழா. அத வடமொழியில பிரம்மோற்சவம் என்று சொல்லுவார். பெரும் திருவிழா என்று அது தமிழிலே அமையும். விழவு 10 நாள் விழாவும்
நாடகமும் அந்த பெருமானுடைய 10 நாள் திருவிழாவின் நிறைவில நடனத்தையும் கண்டு எல்லாரும் அந்த பெருமானுடைய அந்த நிலையை பார்த்தார். அதுதான் மாணிக்கவாசக பெருமான் கண்ணால் யானும் கண்டேன் காண்க. ஆக கண் என்கிற அந்த புலன் பொறி வழியாகத்தான் நாம் காண முடியும். ஏனென்றால் கண் என்ன செய்யும்? சென்று பற்றும் கருவி என்று நமக்கு திருமுறைகள் சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. கண்டு முன்பு ஆயம் ஆயமை தவத்தினர் உண்மை தவத்தை உடையவர்கள் சிவபெருமானை நோக்கி செய்கிற தவம் தான் உண்மை தவம். சிவத்தை பேணின் தவத்துக்கு அழகு என்று அவையார் காட்டினார். ஆய மெய்த்தவத்தின் அப்ப உண்மை பொருளாக இருக்கக்கூடிய சிவபரம்பொருளை நோக்கி செய்யக்கூடிய தவம் மிக உயர்ந்த தவம். தவத்தினர் பலரும் உய்ந்தனர். தவம் செய்த எல்லாரும் உய்வு பெற்றார். நாமும் உய்வு பெற்றோம். நாம் என்ன உய்வு பெற்றோம்? எத்தனை ஜென்மத்துல செய்த புண்ணியமோ இந்த புராணத்தை நாம் கேட்கிற புண்ணியம். எத்தனையோ நூல்கள் இருக்கின்றன. எத்தனையோ வகையிலே நம்முடைய கால நேரங்கள் கழிகின்றன. நம்முடைய சொந்த விழாக்கள் அல்லது உடல் நலம் மகிழ்ச்சியாக இருப்பது, சிலர் உடல் நல குறைவாக இருப்பது, எத்தனையோ பெத்தியப்ப முனிவர் எழுதிய புராண வாயிலாக உய்ந்தோம். இதை செய்த திருவருளை மீண்டும் மீண்டும் உய்ந்தனர் ஆய அக்கதை புகன்று. ஆய அக்கதை இது போல 134 திருப்பாடல்கள்ல நிறுத்தப்படல் பற்றி சொன்ன அந்த உண்மை வரலாற்றை புகன்று போன்று என்பதா சொல்லி அடியனேனும் இங்க அடியன் என்பது கச்சியப்ப முனிவர் இன்று ஏயும் வல்வினை பவம் இரித்திட்டு உய்ந்துளேன். அடியேனும் வலிய வினைக்கடல் நீங்கி உய்ந்தே என்று காட்டுகிறார். நாமும் இந்த புராணத்தை கேட்டதால் நம்மை பொருந்தி இருக்கிற வல்வினை ஏயும் வல்வினைனார். ஏயும் வல்வினைனா நமக்கு வரக்கூடிய அந்த வினை நம்மையே வந்து சேரும். நம்மை தவிர யாரிடத்திலையும் போக பொருந்திய வல்வினை ஏயும் வல்வினை பவம். அந்த வல்வினையின் காரணமாக வரக்கூடிய அந்த பிறப்பு இரித்திட்டு அது நீங்கி புராணம் கேட்டால் வல்வினை உய்ந்துளேன் நானும் பெற்றேன் என்று ரொம்ப அருமையாக நமக்கு ஆசிரியர் அருளி செய்தை அடுத்த திருப்பான். அளவினை கடந்து ஒளிர் அமலன் நாடகத்து அளவினை என்னறிந்து அறைந்துளேன் என்றான். அளவினை கடந்து இருப்பவன், எல்லா அளவுகளையும் கடந்து விளங்குபவன் நம்முடைய பெருமான். அமலன் இயல்பாகவே மலமில்லை. நாடகத்து அந்த திரு நடனத்தை அளவினை என்னறிந்து அறைந்துளே அவனுடைய ஆடலின் அளவை எவ்வாறு அறிந்து என்னால் கூற முடியும்? துளவினை அணிந்தவனாய தூமுனி துளசியை அணிந்துள்ளவனும் தூய்மை உடையவனுமாய வலிய வினையை அளித்தவன் வளவினை தவும் அடி வெளுத்தும் சூதனே. இப்படியாக சூத முனிவர் நமக்கு காட்டியிருப்பதை பார்க்கிறோம். இந்த தொடர் ரொம்ப அருமையான தொடர். நைமிசாரண்யம் என்பது ஒரு வனம். அந்த நைமிசாரண்ய வனத்திலே தங்கி இருக்கிற முனிவர்களுக்கு சூத முனிவர் கூறினார். சூத முனிவர்
திருமாலுடைய அம்சம் என்று சொல்லுகிறார்கள். அப்படி திருமாலுடைய அம்சமாக இருக்கிற சூதமுனிவரான காரணத்தினால் அவர் துளசி மாலையை அணிந்திருக்கிறார் என்று ரொம்ப அருமையாக நமக்கு இங்கே போற்றியிருப்பதை பார்க்கிறோம். உய்ந்தனம் அடியரேம் எழுமை தோற்றத்தும் 137வது பாட்டு. உய்ந்தனம் 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 என பணிந்து ஒருவர் கூறுவார் மைந்துடை சூரினாம் வானுளோர் பயம் சிந்தியது என்று முன் தெரிவிக்கப்பட்டதே. இந்த அருமையான நிறுத்தப்படல வரலாற்றை கேட்ட மற்ற முனிவர்கள் அடியரேம் உய்ந்தனம் அடியரேம் உய்ந்தனம் அடியரேம் உய்ந்தனம் என்று அந்த முனிவர்கள் எல்லாம் எழுமை தோற்றத்தும் உய்ந்தனம், எனக்கு வரக்கூடிய எல்லா பிறப்புகளிலேயும் நாங்கள் உய்ந்தோம் என்று பணிந்து வணங்கினோம். நாமும் நடராஜ பெருமானை பணிந்து எழுமை தோற்றத்தும் உய்ந்தனம். எத்தனை கோடி பிறவியில செய்த புண்ணியமா. அடியரேம் எழுமை தோற்றத்தும் உய்ந்தனம் என பணிந்து ஒருவர் கூறுவார் மைந்துடை சூரினாம். மைந்து மைந்து என்ற சொல்லுக்கு வலிமை என்று பொருள். வலிமையை உடைய சூரினாம் சூரபதுமன் அவர்களால் தேவர்களுக்கு துன்பம் வந்தது. அந்த தேவர்களுக்கு சூரபதுமனால் வந்த துன்பத்தை வானுளோர் பயம் சிந்தியது. அந்த துன்பப்பட்ட தேவர்களுக்கு பயம் நீக்கி அருளியவன் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானால் அச்சம் நீங்கியது என்று முன்னாலே கூறினீர்களே, முன் தெரிக்கப்பட்டதே. ஆமா, அது சூத முனிவர் அவரிடத்துல முருகப்பெருமானால நமக்கு துன்பம் நீங்கியது. முதல்ல புராண வரலாற்று படலத்துல அது காட்டப்படும். ஆக முன் தெரிக்கப்பட்டதே 107வது பாடல் என்று உரையாசிரியர் காட்டியிருக்கிறார். அந்த அச்சத்தை பற்றி அடுத்த பாட்டுல அக்கதை விளங்குமாறு அருள்வது என்றனர். ரொம்ப இந்த கேட்கிறவங்களிடத்துல இப்படி ஒரு ஆர்வம் இருக்கணும். ஒரு வரலாறு கேட்ட உடனே அடடா, இந்த கதையை கேட்கிற புண்ணியத்தை நான் முன்பு செய்த தவத்தால பெற்றேன் என்று பாடம் கேட்கிறவங்க என்ன வேண்டும். கேட்ட பிறகு சுவாமி, நீங்க முன்னாலேயே தேவர்களது பயத்தை நீக்கியவன் முருகப்பெருமான்னு சொன்னீங்க. அந்த வரலாறை கொஞ்சம் எனக்கு சொல்லுங்களேன். இப்படி சொல்றவங்க எவ்வளவு விருப்பமா இருக்கு பாருங்க. அக்கதை விளங்குமாறு எக்கதை மைந்துடை சூரினாம் வானுளோர் பயம் சிந்தியது என்று முன் தெரிக்கப்பட்ட அக்கதை விளங்குமாறு அருள்வது என்றனர். அந்த செய்தியை விளக்கமாக எங்களுக்கு கூறி அருள்க என்று கேட்டார். கேட்டவர் யார்? பொக்கம் இல் முனிவர் அவர். பொய்மையில்லாத பாருங்க, பொய்யடிமையில்லாத புலவர்க்கும் அடியேன் என்று நம்பி ஆரூரர் திருத்தொண்ட துறையில சொன்னார். அதே முனிவர்கள் பொக்கம் இல் முனிவர் அவர், பொய்மையில்லாத முனிவர்கள் அப்படின்னு அர்த்தம். பொய்யான வாழ்க்கை அவர்களுக்கு இல்லை. மெய்யான பரம்பொருளை பற்றி நின்றவர்கள். அப்படி அவர்கள் எல்லாரும் கேட்டார். அப்பொழுது புகழல் கேட்டாலும் அப்படி அவங்க எல்லாம் சொன்னதை கேட்ட உடனே கொக்கிறகு அணிந்து ஒரு கோலம் கொண்டு அருள்
நக்கனை உளத்துரி. இப்பொழுது சூதமுனிவன் என்ன செய்தான்? கொக்கிறகணிந்து ஒரு கோலம் கொண்டு, கொக்கிறகு பறவையினுடைய உருவத்துல ஒரு அசுரன் வந்தான். அந்த அசுரன் அவனை சம்ஹாரம் செய்து அந்த பறவையினுடைய இறகை எடுத்து கொக்கு வடிவில் அவன் வந்தான். கொக்கு வடிவில் ஒருவன் வந்து பெருமானிடத்துல அமர் செய்தான். அந்த கொக்கை அழித்ததன் நினைவா ஒரு இறகை எடுத்து தலையில வச்சுட்டான். கொக்கிறகு என்று பெயர். கொக்கினுடைய இறகு. அந்த கொக்கினுடைய இறகை அணிந்து ஒரு கோலம் கொண்டு, அப்படி ஒரு கோலம் கொண்ட சிவபெருமானுடைய திருவருளை நக்கனை உளத்துருகி அந்த பெருமானை மனதுக்குள்ள அப்படியே தியானம் செய்தார். நவிலும் சூதனே, இப்படியாக அவன் இறைவனை உள்ளத்துல நினைந்து அடுத்த வரலாற்றை சொல்ல போகிறான் என்று நிறுத்தப்படலம். ஏறத்தாழ 138 திருப்பாடல்களில அருமையாக கச்சிய முனிவர் காட்டினார். நாம் இன்று அந்த வெள்ளி மண்புள் ரெண்டும் பார்க்க வேண்டும் என்றால் பெருமுயற்சி பண்ண வேண்டும். ஆனால் நாமெல்லாம் அறியும்படி சிவபரம்பொருள் கச்சியப்ப முனிவரின் திருவுள்ளத்தை இடமாக கொண்டு தன்னுடைய அருள் நாட்டியத்தை 2 மன்றங்களின் சிறப்பை வழிபட்டு உயர்ந்தவர்களுடைய முனிவர்களது நிலையை, தேவர்களது நிலையை தவம் செய்த நாமெல்லாம் சிவபெருமானுக்கு அடிமை என்ற உணர்வு இருந்த காரணத்தால் இவையெல்லாம் நாம் அறிய பெற்றோம். இந்த அறிவு தெரிவதற்கு அருள் செய்த திருவருளையும் உங்களை எல்லோரையும் நான் வணங்கி மகிழ்கின்றேன். நூலாசிரியர் கச்சிய முனிவருடைய திருவடிகளை போற்றுவோம். உரையாசிரியர் முதுகுருப்புலவர் சென்னியப்பனார் ஐயா அவர்கள் திருவடிகளை போற்று. இந்த உரை வருவதற்கு பல பேர் உழைத்திருப்பார்கள். அவர்களையும் நன்றியுணர்வோடு இந்த நேரத்திலே போற்றி நிறுத்தத்தை நாமும் காணப்பெற்றும் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. குனித்த புருவமும் குவைக்கு வாயில் குமிஞ்சிரிப்பும் வனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீர் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் நமக்கு இறைவன் காட்டியதை கச்சிய முனிவர் காட்டினார் என்று உங்களுக்கு இந்த படலத்தை இந்த அளவில இறைவனையும் வணங்கி உங்களையும் வணங்கி நிறைவு செய்யும். அடுத்த திருப்படலம், அடுத்த கதை சூரபதுமனை அழித்து தேவர்கள் பயம் நீக்கிய முருகப்பெருமானுடைய வரலாற்றை சூதமுனிவர் நமக்கு சொல்ல இருக்கிறார். அது 13வது படலம், அபயப்படலம் என்று பெயர். ஆக வேள்வி வழிபாடு செய்கிற பொழுது சிவபெருமானை முன்னிறுத்தியே வழிபாடு செய்ய வேண்டும். அவர்தான் ஒருவன் என்னும் ஒருவன். இந்த உண்மையை தெரிந்து வெக்கன் இறைவனிடத்திலே வழிபட்டு வரம் பெற்றான். வரம் பெற்ற பிறகு அவனுடைய வினை காரணமாக ஆணவ மலத்தினுடைய செயல்பாட்டால் இறைவனை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்கிற அறிவு அவனுக்கு குறைத்து போய்விட்டது. இதனால் இறைவனை முன்னிலைப்படுத்தாமல் இறைவனை விட்டுவிட்டு இறைவனிடத்திலே வரம் பெற்ற தக்கன் ஒரு பெரிய வேள்வியை செய்ய தொடங்கினார். இன்றைக்கு உலகத்துல பல பேர் பெற்றோர்களை மறந்திருக்கிற நிலையும் இது ஒத்ததாக இருக்கும். ஆசிரியரையும் பெற்றோர்களையும் ஒருபோதும் மறவாமல் இருக்கக்கூடிய வரத்தை நாம் பெற வேண்டும். ஆக தனக்கு அருள் செய்த சிவபெருமானை விட்டுவிட்டு தக்கன் மிகப்பெரிய ஒரு வேள்வியை தொடங்கினார். அது கச்சியப்ப முனிவர் கந்த புராணத்துல தக்கன் வழிபாடு படலம் என்கிற பகுதியில விரிவாக தக்கனை பற்றி காட்டுகிறார்.
திருக்கன் எப்படி பிறந்தா, எப்படி அவன் வரம் வாங்கினான், அவனுக்கு எத்தனை பிள்ளைகள், எப்படி எப்படி வந்தது என்றெல்லாம் கச்சியப்ப சிவாச்சாரியார் காட்டுகிறார். இப்படி அந்த அந்த வரலாற்றை கொண்டு விரித்து சொல்லாமல் அவன் வேள்வி செய்ததை மட்டும் முனிவர் பெருந்தரை காட்டுகிறார். ஒரு வேள்வி தொடங்கினார். அந்த வேள்வி முறையற்ற வேள்வி. அதனால் சிவபெருமான் வீரபத்திரரை கொண்டு அந்த வேள்வி முழுமையாக வெற்றி பெறாமல் இருக்க அருள் செய்தார். அந்த வேள்வியை பலவாறு சிதைத்து தேவர்களையும் தண்டித்து அவர்களினுடைய அந்த குறைகள், வேள்வியில் இறைவன் கலந்து கொண்ட குறைகள் நீங்கும்படியாக செய்தார். எஞ்சிய பாதக பயனை அனுபவித்து கழிக்க, தேவர்கள் அனுபவித்து கழிக்க இறைவன் மனதிலை எண்ணினார். பொழுது காசிவன் என்று சொல்லக்கூடிய ஒருவன் மாயையோடு சேர்ந்து 3 அசுரர்களை பெற்றான். சூரபன்மன் 3 அசுரர்கள். அந்த 3 அசுரர்களிலே சூரபன்மன் தான் முதன்மையாய் இருப்பவன். அந்த சூரபன்மன் சிவபெருமானிடத்திலே வரம் பெற்று அண்டங்களை எல்லா அண்டங்களையும் தன்னுடைய ஆட்சிக்கு உட்படுத்தினார். இந்திர உலகத்தை நெருப்பு வைத்தார். நல்ல வளர்ச்சி பொங்கக்கூடிய உலகம் நெருப்பு வைத்தார். தேவர்கள் எல்லோரும் கையிலை மலைக்கு சென்று எப்பொழுதும் காப்பாற்றுகின்ற நெற்றியில் கண்ணுடைய சிவபெருமானை வணங்கி, பெருமானே எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று கண்ணீர் சிந்தி கதறி வேண்டினார். தேவர்களுக்கு இறைவன் அருள் புரிந்தார். அப்பொழுது சூரபன்மவை நம்முடைய நெற்றிக் கண்ணிலே இருந்து தோன்றக்கூடிய முருகப்பெருமானை தவிர வேறு யாராலும் அழிக்க முடியாது. அந்த முருகன் வரும் வரை ஆதிபுரி என்று போற்றப்படக்கூடிய பேரூருக்கு சென்று அங்கே நீங்கள் வாழ்ந்து வாருங்கள் என்று இறைவன் அருள் செய்தார். அந்த பெரிய ஆதிபுரிக்கு நீங்கள் வந்ததும் அந்த கொடிய பாதகமாகிய துன்பம் உங்களை விட்டு நீங்கும். முருகப்பெருமான் எழுந்தருளியிருக்கிற மலைகளிலே ஒரு சிறிய மலை அந்த ஆதிபுரி ஆகிய பேரூருக்கு பக்கத்திலே இருக்கிறது. அங்கே செல்லுங்கள் என்று இறைவன் கூறினார். அப்பொழுது அந்த மலையை பற்றி எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள் என்று வேண்டினார். முருகப்பெருமான் மருத மலையே வடிவமாக உள்ளான். அவனுக்கு பக்கத்தில் உள்ள வேல் மருத மரமாக இருக்கிறது. மருத மரம் இருப்பதால் அந்த மலை மருதமலை என்று பெயர் வழங்கப்பெறும். அங்கு பல தீர்த்தங்கள் இருக்கின்றன. அந்த புண்ணிய தீர்த்தங்களிலே மூழ்கியவர்கள், அதை குடித்தவர்கள் எல்லா தீங்குகளும் நீங்க பெறும். பல நன்மைகளை பெறுவார்கள். என்னுடைய முகம் 5 முகம். அந்த 5 முகத்தோடு உமையினுடைய முகமும் கூடி முருகனுக்கு 6 முகமாக அவன் தோன்றுவான். அத்தகைய முருகன் உங்களுக்கு அருள் புரிவான் என்று கையிலையிலே எழுந்தருளியிருக்கின்ற கையிலங்கிரிநாதன் அபயமாக சென்று புக்கடைந்த தேவர்களுக்கு அருள் செய்தார். தேவர்களும் பேரூருக்கு வந்தார்கள். காஞ்சி ஆற்றிலே மூழ்கி கட்டிப்பெருமானை விழித்தார். அங்கே பிரம்மா இருக்கிற மலை, பிரம்மா மலை, அம்மை மலை, வெள்ளியங்கிரி, அடுத்து திருமால் மலை, மருதமலை உள்ளிட்ட பல மலைகளிலே இருக்கிற தீர்த்தங்களில் ஆடி இறைவனை வழிபட்டனர். இது தேவர்கள் அபயம் புகுந்த வரலாற்றை சுருக்கமாக பார்ப்போம்.
இது ஏறத்தாழ 40 பாடல்களிலே ஆசிரியர் பெருமகனார் கச்சியப்ப முனிவர் பெருந்தரை நமக்கு காட்டுகிறார். முதல் திருப்பாடல். முக்கண்ணக்கனை மும்மத வேளத்தின் தொக்கணிந்த சுருதி தலைவனை மிக்கு வேற்றுமை செய்து விண்ணோர் ஓடும் தக்கையாகம் சமைத்தனன் தக்கனே. முக்கண்ணக்கனை மும்மத வேளத்தின் தொக்கணிந்த சுருதி தலைவனை. முக்கண்ணக்கன் 3 கண்களை உடைய சிவபெருமான். நக்கன் என்று சொன்னார். 3 கண்களை உடைய இறைவன். மும்மத வேளத்தின் தொக்கணிந்த சுருதி தலைவன். யானைக்கு 3 மதம். கண்ண மதம், கபோல மதம், பீஜ மதம். அப்படி 3 மதத்தை உடைய வேளம் யானை. தொக்கு என்பது யானையினுடைய தோல். அந்த தோலை உரித்து ஆடையாக போர்த்தி இருப்பவன். மும்மத வேளத்தின் தொக்கு அணிந்த சுருதி தலைவன். சுருதி என்பது வேதங்களால் புகழ்ந்து பேசப்படுபவனும் வேதத்தின் உட்பொருளானவும் வேதமாகவே இருக்கின்றவனும் ஆகிய சிவபெருமான். சுருதி தலைவனை மிக்கு வேற்றுமை செய்து மற்ற தேவர்களோடு வேறுபடுத்தி சேர்த்து, வேற்றுமை செய்து, அதாவது தேவர்கள்ல இருந்து சிவபெருமானை விட்டுவிட்டு விண்ணோரோடும் தேவர்களோடு சேர்ந்து தக்கன் என்கிற ஒருத்தன் யாகம் சமைத்தனன் சிறந்த வேள்வி ஒன்றை தொடங்கினான். தக்க யாகம் சமைத்தனன் தக்கனே. 2 பாருங்க. முதல்ல தக்க யாகம், இன்னொன்று தக்கனே. ஆக தக்கன் என்பவன் சிறந்த வேள்வி ஒன்றை செய்தான். அப்ப தேவர்களை வேள்வி களைத்தான். இறைவனை வேள்விக்கவன் அழைக்கவில்லை. 2வது பாட்டு. மாறுபட்டமை நோக்கிய வள்ளலார் ஏறுபட்ட இருள் வலி வீரனால் ஊறுபட்டு ஒளி பெய்த விண்ணோர் மகம் நீருபட்டர நிக்கரகம் செய்தார். மாறுபட்டமை நோக்கிய வள்ளலார் ஏறுபட்டு இருள் வழி வீரனால் ஊறுபட்டு ஒளி பெய்த விண்ணோர் மகம் நீருபட்டு அற நிக்கரகம் செய்தார். தக்கன் என்ன செய்தான்? தன்னை வேறுபடுத்தி, மாறுபட்டு தன்னை வேறுபடுத்தி வேள்வி செய்த செயலை அறிந்தார். மாறுபட்டமை நோக்கிய வள்ளலார். சிவபெருமானை வள்ளலார் என்று இந்த பாடல்ல முனிவர் விழிக்கின்றார். ஆக ஏனைய தேவர்களிடமிருந்து தன்னை மாறுபாடு செய்த அந்த இறைவன் அந்த செயலை அறிந்தார். ஏறுபட்ட இருள் வலி வீரனால். ஏறு என்ற சொல்லுக்கு உயர்வு என்று. ஆக உயர்ந்த வலிமையுடைய வீரன், வீரபத்திரர்னு பேர். அவருக்கு பேரு வீரபத்திரர். மிகுந்த வீரத்தை உடையவன், வலிமை மிக்க உடையவன். அந்த வீரனால் ஊறுபட்டு ஒளி பெய்த விண்ணோர் தேவர்கள் எல்லாம் பலவிதமான உடம்புல ஊறுபட, விண்ணோர்கள் எல்லாம் ஊறுபட்டு ஒளி பெய்த மகம் நீருபட்டு. மகம்னா வேள்வின்னு பேரு. மகம் வேள்வி. அந்த வேள்வி நீருபட்டு முற்றிலும் அழிய நிக்கரகம் செய்தார்.
நிக்கரகம் என்பது தண்டித்தல்னு பேர். அனுகிரகத்துக்கு எதிர்மறை நிக்கரகம். இது சிவஞான சித்தியார்ல அருள்நந்தி சிவாச்சாரியார் நிக்கிரகங்கள் தானும் ஈசன் நேசத்தால் செய்வன் என்று காட்டு. அப்படி அந்த வேள்வி அழிய இறைவன் என்ன செய்தார்? நிக்கிரகம் செய்தார். நிக்கிரகம் அவருக்கு தண்டனைன்னு பேர். அதை கொடுத்தார். 2வது பாட்டு. 3வது பாட்டு. பகைஞனோடு உடன்பட்டதோர் பாதகம் இகை தணிந்தது வீரன் சவட்டலால் தகை கொண்டு எஞ்சிய பாதகத்தின் பயன் நுகர். ஆக வீரபத்திரர் என்ன செய்தார்? பகைந்தது வீரன் சவட்டலால் இந்த வீரபத்திரர் வேள்விக்குள்ள நுழைந்து பலவாறாக வேள்வியை செய்தார். தேவர்கள் இறைவனுக்கு மாறாக செய்த அந்த பாவம், அந்த பாதகம் தணியுமாறு இறைவன் அந்த வீரபத்திரர் பல செய்தார். அவர்கள் செய்த பாதகத்தில் முழுவதும் நீங்கல. அந்த எஞ்சி இருக்கிற பயன் பாவகத்தையும் அந்த பயனும் அவர்கள் அடையும் அந்த பாதகம் அனுபவித்து கழிக்க வேண்டும். நுகர்தெல்லாம் அனுபவி. அப்படி அனுபவித்து கழிக்கும் பொருட்டு இறைவன் என்ன செய்தார்? எண்ணினான். நொடிப்பான் அனுபவித்து கழிக்க வேண்டும். உளத்து எண்ணினார், மனதுக்குள்ள எண்ணினார். ஏன்னா அவரவர்கள் செய்த பாவத்தை அவரவர்களேதான் அனுபவித்து கழிக்கணும். அதை எப்படியாவது இவனை கழிக்க வைக்க வேண்டும். இது போல நாம இப்ப நல்லா மகிழ்ச்சியா வாழ்ந்தோம், பரவாயில்ல. ஒரு 5000 ரூபாய் கடன் வாங்கிட்டோம்னு வைங்க, யாரு கட்டுவாங்க? மனைவி வேலை சொல்லலாமா? சகோதரன் நாம தான் கட்டியா இல்லையா? அப்ப அந்த 5000 கடன் கட்டினாத்தான் கடன் தீருமே தவிர வேற வகையா தீராது. அதனால சுவாமி அந்த அனுபவத்தை கொடுக்கலாம்னு நினைச்சார். ஆமா. நொடிப்பான் உளத்து எண்ணினார். 4வது பாட்டு. மாயை பாங்கர் மறுவரு காசிபன் நேயமாகி நிறையழி காதலில் தோய மூவரை தோற்றினல் சூரனே சீய மாமுகன் தாரக செம்மலே. மாயை பாங்கர் மறுவரு காசிவன். மறுவரு என்று சொன்னா குற்றமற்ற காசிப முனிவர். அவர் மாயை இடத்துல காதல் கொண்டார். நேயமாகி யாரிடத்துல? மாயை இடத்தில் நேயமாகி காதல் உண்டு. நிறை அழி காதலின். அப்படி அவர்கள் 2 பேரும் இந்த விருப்பத்தால சேர்ந்தார்கள். அப்பொழுது தோய மூவரை தோற்றினார். 3 பேர் அந்த சேர்க்கையால கிடைத்தார். ஒருவர் சூரனே, சூரபன். சீய மாமுகன். சீய மாமுகன் சிங்கத்துக்கு சீயம்னு பேர். அந்த சிங்க முகத்தை உடையவனாக சிங்க முகாசுரன். தாரகன். தாரகன் என்று இப்படி 3 பேர்களை தோற்றுவித்தார். அடுத்த பாட்டு. மோக மாமுலம் ஒன்றும் ஒத்து அன்னவர் மோகமாமலம் ஒன்றும் புற யாகம் அங்கு அபிசாரத்து இயற்றினார் ஏகநாதனிடை வரம்பாங்கினார். அந்த 3 பேரு எப்படி இருந்தார்களா? மோகமாமலம் ஒன்றும்
இந்த மாமலம் உங்களுக்கு தெரியும். சூரபன்மா 3 மலங்களானவை ஆணவம், கன்மம், மாயை. ஆணவம் தான் சூரபன்மா. சிங்கமுகன் தான் கன்மமலம். தாரகாசூரன் மாயாம். இந்த 3ம் திருத்துணிகை புராணத்துல கச்சி முனிவரே பாடுகிறார். மோக மாமலம் 3ம் ஒத்து அன்னவர் பாக சாதனன் நெஞ்சம் பதைப்புற. பாக சாதனன் என்பது இந்திரன். இந்திரனுடைய உள்ளம் நடுங்குமாறு யாகம் ஆங்கு அவிசாரத்து இயற்றினார். இந்திரனே நடுங்கும்படியா ஒரு முறையற்ற வேள்வியை செய்தார். இந்த வேள்விக்கு அவிசார வேள்வி அதை செய்தார். அப்படி செய்து ஏகநாதன் ஏகநாதனாக இருக்கிற சிவபெருமானிடத்திலே வரம் வாங்கினார். பல வரங்களை அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த வரத்தை வாங்கினார்கள் என்ற அளவில் இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். நடனத்தை கண்டு அடுத்து தேவர்கள் அபய படலத்தில 2 பாடல்களை சிந்திக்க திருவருள் கூட்டி வைத்தது என்று அருள் செய்த திருவருளையும் குருவருளையும் போற்றி உங்கள் எல்லோருடைய திருவடிகளையும் சிலமேல் கொண்டு மனமொழிமைகளாலே வணங்கி இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். ஐயா ஓதுவாமூர்த்தி ஐயா வகுப்பு நிறைவு செய்தருள மாமரை முனிவர் வாழ்க மரகத வல்லியோடும் பாமலி புலவர் போற்றும் பட்டிநாயகனார் வாழ்க. காமரு வெள்ளி மன்றுள் கண்ணுதல் நடனம் வாழ்க. கோமனு நீதி வாழ்க. குவலயம் முழுதும் வாழ்க.